ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பொண்ணுமே ஒரு வீட்டில் போய் ஹெல்ப் கேட்குறாங்க. சார் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல, உங்களால் முடிஞ்ச கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டாவது தாங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த ஒரு பையனுமே சொல்கிறாங்க. அம்மா என்கிட்ட அவ்வளோலாம் அமௌண்ட் இல்லை, வேணா இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு பையனுமே ஒரு சின்ன அமௌண்ட்டாக கொடுக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஒரு பொண்ணுமே இன்னொரு வீட்டு கதவை தட்டுறாங்க. அந்த ஒரு பையனுமே கதவை திறந்து என்னம்மா உனக்கு வேணும்னு கேட்கறதுக்கு அந்த ஒரு பொண்ணுமே சொல்கிறாங்க. சரி அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல சார், நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கான கையில் ஒரு ரூபா கூட இல்லைன்னு சொல்கிறதுக்கு அந்த ஒரு பையனுமே சொல்கிறாங்க. சரிம்மா அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும், என்கிட்டயும் ஒரு ரூபா கூட இல்லை, நானே சும்மா தான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு அந்த ஒரு பொண்ணுமே சொல்கிறாங்க. சார் பரவாயில்ல சார், உங்களால் ஏதாவது முடிஞ்ச ஹெல்ப்பாவது பண்ண பாருங்க சார், ரொம்ப எங்கள் அம்மா சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த ஒரு பையனுமே சரிம்மா என்கிட்ட இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது, வேணா இதை வச்சுக்கோன்னு சொல்லி அந்த ஒரு பெண்ணுமே ஒரு கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டாக கொடுக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி உங்களுக்கு சின்சன் பிடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டோரிமான் பிடிக்கணும் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த ஒரு பொண்ணுமே அடுத்த நாள் அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பையனோட 2 அண்ணனும் வராங்க. லாஸ்ட்ல பார்த்தா அந்த 2 பேருமே நேற்று அந்த பொண்ணு பார்த்தா அதே ஆளுங்க. அந்த பையனுமே அந்த அண்ணன் கிட்ட சொல்றாங்க, அண்ணா நான் உங்ககிட்ட கொஞ்ச நாளாவே சொல்லியிருந்தாலும் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், இதுதான் என்னோட லவர்னு சொல்றதுக்கு அந்த ஒரு அண்ணனுமே சொல்றாங்க, தம்பி நேற்று தான் நாங்கள் 2 பேருமே இந்த பொண்ணை பார்த்துருந்தோம், எங்கிட்டலாம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி அமௌண்ட் கேட்டு வாங்கிட்டு போயிருந்தான்னு சொல்றதுக்கு அந்த ஒரு பையனுமே சரி நீ இப்படி பண்ணாம நான் பார்த்துக்கிட்டேன், இந்தாங்க உங்க அமௌண்ட்னு சொல்லி அந்த ஒரு பையனுமே ஒரு சின்ன அமௌண்ட்டாக கொடுக்காங்க.